இப்போ நாங்கள் பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது இன்க்ரீடியன்ஸ் வந்து பூண்டு ஒரு 50 கிராம். அது வந்து நாங்கள் வந்து தரப்பூண்டு எடுக்கலை, நாங்கள் வந்து சைனா பூண்டு தான் எடுத்திருக்கோம். அப்புறம் ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். கடுகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து வேண்டியது கொஞ்சம் வெந்தயம் 2 பிஞ்ச் எடுத்திருக்கோம். அதிகமாக போட்டால் அது கசப்பு தன்மை வந்துடும், அதனால் இது எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஜீரகத்தை பொரிச்சுக்கிறோம். நார்மலாக வச்சுக்கிறோம். அடுப்பை மூடிடுறோம். வச்சுருக்கோம்ல, அது பொரிச்சுக்கணும். அது கொஞ்சம் நார்மலாக அது பொரிஞ்சு வரணும். மெலிசா அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா 2 பிஞ்சு வெந்தயங்கிறதுனால நம்ம அதிலே போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. வெடிக்கிடு. இப்போ நம்ம வந்து அடுப்பை மூடிடுறோம். அந்த பூண்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருக்கோம். அப்புறம் அதை பவுட்ரு பண்ணியிருக்கோம். தேவையான ஆயில் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கோம். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஓரளவு நம்ம நிறையாவே பண்ணால் நல்லா அந்த அந்த பூண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானதுனால நம்ம வந்து பூண்டு போடுறோம். பூண்டு போடுறோம். அது கரண்டியில் கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு தான் செய்யணும், ஸ்பீடாக வச்சு செய்யக்கூடாது. வதக்கிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டோம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம் காரத்துக்கு. அதுக்கு வேண்டிய அளவு சால்ட் கொஞ்சம் போடுறோம். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். அது மறுபடியும் ஊறுகாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 ஸ்பூன் போடுறோம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். ½ லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம். எல்லாம் வெனிகர் போடுவாங்க, ஆனால் நான் வந்து இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ½ லெமன் ஜூஸ் போடுறேன். ஏன்னா இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து ஈரமான ஸ்பூனை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஊறுகாயில் ½ லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.